மறுபடியும் சொல்றேன், நடிகனுக்காக பேசுறேன் இல்ல விஜய்க்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா நினைச்சீங்கன்னா என்னோட பழைய வீடியோக்களை பாருங்க. நான் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நாட்டு ஆளணும்னு சொல்றவன். என்னோட சித்தாந்தமே அதுதான். திருமாவளவன் அவர்களை விட தகுதியான ஒரு ஆள் இந்த நாட்டு ஆள்றதுக்கு முதலமைச்சர் பதவிக்கு தகுதியான ஆள் யாருமே கிடையாதுன்னு சொல்றவன். வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ஒரு 3 விஷயத்த வந்து தெளிவா பேச வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து திட்டாதீங்க. நான் என்ன பேசுறதை முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க திட்டுறதோ வாழ்த்துறதோ எல்லாமே அதுக்கப்புறம். சரிங்களா? என்ன அப்படின்னா, பெரும்பான்மை கிடைக்காத இந்த 113 காங்கிரஸோட ஆதரவோட பெரும்பான்மை இல்லாம இருந்த விஜயண்ணனுக்கு நல்லா யோசிச்சு சிபிஎம்மும் சிபிஐயும் இடதுசாரிகள் 2 கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. சரிங்க, நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னும் வந்து எந்த ஆதரவும் தெரிவிக்கல, எந்த ஒரு காணொலியும் வெளியிடல, எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் முன்னெடுக்கல, இன்னும் யோசிக்கிறதுலே இருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து ஆதரிக்காம விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நடக்க போறது என்ன அப்படின்றது தயவு செஞ்சு அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கங்க. என்ன நடக்கும் சொல்லுங்க. ஒரு வேலை திருமாவளவன் ஆதரிக்கல அப்படின்னு சொன்னா பெரும்பான்மை கிடைக்காது. சரி, ஓகேயா? அவரு அந்த வலதுசாரி பக்கம் போறதா, மதவாத சக்திகள் பக்கம் போறதா ஐடியாவே இல்லை. அப்படி இருந்திருந்தா முதல்ல அணுகியிருப்பார். முதல்ல அவங்கள அதிமுக அணுகியிருப்பார். அதிமுக அணுகியிருந்தா அங்க ஆதரவுக்காரங்கள் ரெடியா இருக்கு. அப்படி இருக்கும்போது வரைக்கும் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன அஜெண்டாவோட என்ன இதோட வெயிட் பண்றாங்கன்னு தெரியல. நான் கண்டிப்பா வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து விமர்சிக்கவே இந்த காணொலியை நான் போடல. நீ விஜய்க்காக நடிகருக்காக பேசுற அப்படின்னு சொல்லி யாரான்னு நினைச்சீங்கன்னா என்னோட பழைய வீடியோக்களை பாருங்க. என் வீடியோலயே அளவுக்கு அதிகமா வைரல் ஆன ஒரே வீடியோ அண்ணன் திருமாவர்களை பற்றி பேசினது தான். நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்றத பாருங்க. வேணும்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வேணா அதை நான் லிங்க் பண்ணி விடுறேன். அந்த வீடியோவை பாருங்க. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி, என்னால நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கை உயர்த்திடுவாரு. நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் கை உயர்த்திட்டா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அடுத்து கவர்னர் ஆட்சி வரும். சரியா? கவர்னர் ஆட்சி வந்தா அடுத்து என்ன ஆகும்? இது சரியா? தமிழ்நாட்டுக்கு சரியா? கவர்னர் ஆட்சி வந்தா ஓகேவா? இடதுசாரிகளுக்கு ஓகேவா? இல்ல தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஓகேவா? இல்ல டிஎம்கேக்கு ஓகேவா? ஸ்டாலின் ஐயாவே அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, எனக்கு வந்து இந்த ஆட்சியில நான் எந்த இடையூறும் பண்ண மாட்டேன், 6 மாசம் அவங்களை ஆட விடுவேன், அதுக்கப்புறமா என்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அவரே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் முரண்டு பிடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தகவல்கள் வருது, இது உறுதியான தகவலா என்ன ஃபைனலா என்னன்னு எனக்கு தெரியாது. தகவல்கள் நியூஸ்ல தான் வருது, நியூஸ் சேனல்ல தான் வருது. துணை முதல்வர் சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அதை கொடுக்குறாங்கன்னு ஆஃபர் சொல்லிட்டாங்க. அவங்களும் ஆஃபர் சொல்லிட்டாங்க, துணை முதல்வரும் கொடுக்குறாங்க, அமைச்சரும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னதான் வந்து நீங்க யோசிக்கிறீங்க எனக்கு தெரியல. இடதுசாரிகளான கம்யூனிஸ்டும் சிபிஐயும் இவங்க ஆதரிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அதான் சொன்னாரு, என்னன்னா எங்க இடதுசாரிகளோட இணைந்து நான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு. அவங்க முடிவே அவங்க சொல்லிட்டாங்க, நிபந்தனையற்று நாங்க ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அது வேற. வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாதான் ஜனநாயகம் சரியா இருக்கும். அப்போ நீங்க வந்து கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்ற ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிறவங்க இனிமேலும் வந்து நீங்க தாமதிக்கிறீங்க. நான் எதிர்கட்சியாவே செயல்படணுமா இல்ல ஆளுங்கட்சிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்னு கருத்தை கூட இங்க சொல்றேன். நீங்க இந்த ஆட்சியில மட்டும் நீங்க அவர் கூட இருந்துட்டு நான் துணை முதல்வரா இருந்தேன் அப்படின்ற ஒரு பெருமையாச்சும் வரட்டும். அதுக்கப்புறமா கூட நீங்க இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கூடவே போயிடலாம்ல. கேட்டா சந்தர்ப்பவாதம் எங்களுக்கு ஆகாதுன்றீங்க. இப்ப நீங்க துணை முதல்வர் கேட்கறதும் அமைச்சர் கேட்கறதும் சந்தர்ப்பவாதமே இல்லையா? அண்ணன் வன்னியரசு அவர்கள் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, மேல உயர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 சீட் இருக்கும்போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, மேல உயர போறோம் அப்படின்றீங்க. போன ஆட்சியில 4 சீட் வச்சிருந்தீங்க. 4 சீட்டு ஜெயிச்சு 4 சீட்டுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூடவா கேட்க முடியல? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கும் வேணா, நீங்க துணை முதல்வரும் வேணா, ஒரு அமைச்சர் பதவி கேட்க முடியலையே. ஆனா இங்க என்ன மட்டும் இதை வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு பெருமையா வேற பேசிக்கிறோம் நாம. இதுல வந்து நிறைய இந்த பாதரங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? அண்ணன் திருமாவர்களே வந்துட்டு இதை பெருமையா சொல்லல. என்னோட சப்போர்ட் இருந்தாதான் ஒருத்தன் முதல்வர் ஆக முடியும், நான் தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லல. பழைய வீடியோக்களை சொல்லியிருக்காரு, இப்போ அண்ணன் விஜய் அவர்களுக்கு சொல்லல. ஆனா இந்த சில்லறைங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பெரியாருக்கு ஆதரவா நான் வந்து சேனலை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வருட காலமா விஜய் அவர்களை வந்து கண்ட மெனிக்கு சகட்டு மெனிக்கு கெட்ட வார்த்தையில அவங்க குடும்பத்தையும் அவங்க பரம்பரையை இழுத்து திட்டிட்டு இருந்த இந்த சில்லறைங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ பாத்தியா 2 சீட்டு தான் இப்ப வேல்யூ இருக்கு, 2 சீட்டுக்கு தான் இப்ப வந்து தொங்கின்னு இருக்கிறீங்க, 2 சீட்டு தான் வந்துட்டு கையேந்தி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, 2 சீட்டு தான் கையேந்தி நிக்கிறோம்,
காலம் பூரா இந்த 2 சீட்லயே இருந்துருவோமா? நாம இருந்துடலாமா? சொல்லுங்க. இந்த நான் பெரியாரிய சக்திகள் கிட்டே கேட்கிறேன். பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு சேனல் நடத்துற யூடியூப் ரிட்டர்ஸ், அதர்மம், இந்த மாதிரியான நிறைய ஆட்கள் கிட்ட நான் கேட்கிறேன், காலம் பூரா அண்ணன் திருமாவர்களை 2 சீட்லயே உட்கார வச்சிடறீங்களா? இது என்ன மாதிரியான பெருமைன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல. வன்னியரசு அவர்கள் அவ்வளவு மெச்சூரிட்டியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவ்வளோ வந்து குழந்தைத்தனமா அவங்க வந்து ட்விட்டர் போறது அது இதுன்னு சொல்லிட்டு போன ஆட்சியில போட்டிருந்தா நீங்க தைரியம் சொல்லியிருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நாங்க வந்து உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டோம், துணை முதல்வர் பதவி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் சொல்லல. நீங்க கேட்கிற டிமாண்டுக்கெல்லாம் ஓகே தான் சொல்றாரு. அவருக்கு தேவை அவர் முதலமைச்சர் ஆகணும்னு கிடையாது. இந்த ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஜனநாயகத்தை காப்பாத்துவோம் அப்படின்றதுதான். இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் யோசிச்சிருக்கேன். 4ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் யோசிச்சிருக்கேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இன்னும் ஆதரவுக்காரங்கள் வரல. எதை யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதம் இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கு ஆதரவு கேட்டதுமே உடனே எனக்கு துணை முதல்வர் பதவி தான் வேணும், எனக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது சந்தர்ப்பவாதம் இல்லையா? இந்த கட்சி விட்டு கட்சி மாற சந்தர்ப்பவாதம் சொல்லிட்டு காங்கிரஸ் திட்டுறீங்க. இப்ப சிபிஎம் சிபிஐ பண்ணுங்க, அவங்கள திட்டுங்க பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்றேன், நீங்க என்ன மறுபடியும் சொல்றேன், நடிகனுக்காக பேசுறேன் இல்ல விஜய்க்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா நினைச்சீங்கன்னா என்னோட பழைய வீடியோக்களை பாருங்க. நான் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நாட்டு ஆளணும்னு சொல்றவன். என்னோட சித்தாந்தமே அதுதான். திருமாவளவன் அவர்களை விட தகுதியான ஒரு ஆள் இந்த நாட்டு ஆள்றதுக்கு, முதலமைச்சர் பதவிக்கு தகுதியான ஆள் யாருமே கிடையாதுன்னு சொல்றவன். நான் அதை உறுதியா நம்புறவன். இன்னைக்கு சந்தர்ப்பவாத கேம் ஆடுறாங்களே அப்படின்றதுதான். இந்த டிலே பண்ணிட்டு இந்த இழுக்கு அடிச்சதுனால என்ன கிடைக்க போகுது? அவரு என்னால முடியலன்னு கை உயர்த்திட்டாருன்னா என்ன நடக்கும்? கவர்னர் ஆட்சி மறுபடியும் ஆட்சி கலையும். ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ரீஎலெக்ஷன் வரும். ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா யாருங்க மறுபடியும் அடிப்பா? அவருக்கு இருக்கிற சப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் இல்ல, எந்த இடத்துல அவரை வந்து ஜெயிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாரு. இனிமே வந்து காலம்தான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டை காப்பாத்துறதோ, தமிழ்நாட்டுல நடுத்தருவில் கைவிட்டுட்டு போறதோ அண்ணன் திருமாவர்கள் கையில தான் இருக்குது. இந்த 5 வருஷமா சொல்றேன். நான் இன்னைக்கு அவர் முதல்வர் ஆக்கிட்டு இவரு துணை முதல்வர் வாங்கிட்டு அப்படியே விட்டுறணுன்றது கிடையாது. நான் 5 வருஷத்துக்கும் அண்ணன் திருமாவர்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து தாங்கி பிடிக்கணும். இது வந்துட்டு 5 வருஷத்துக்கும் டிராவல் ஆகணும். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இவர் எப்ப ஏற்பட்ட ஆட்சியை தராரு அப்படின்றத பொறுத்துதான் நம்மளோட ஆதரவும் நம்மளோட எதிர்ப்பும் இருக்குது. அதனால வந்து தமிழ்நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாத்துறது இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் கையில் தான் இருக்கு. விஜய் அவர்களை முதல்வராக்குறது, 2 சீட்டை வச்சு நீங்க முதல்வராக்குறது, கையேந்தி நிக்கிறது, இதெல்லாம் அப்புறம். இதெல்லாம் இந்த சில்லறைக்கு பண்ற வேலை. ஆனா தமிழ்நாட்டுல இந்த ஜனநாயகத்தை காப்பாத்துறது, மதவாத சக்திகள் உள்ள வராம பாதுகாப்பா பாத்துக்கிறது அண்ணன் திருமாவர்கள் கையில தான் இருக்குது. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மதவாத சக்திகள் உள்ள வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா உங்க இஷ்டம். நன்றி மக்களே. தவறு இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த யாரா இருந்தாலும் இந்த காணொலியில என் மேல யாருக்காச்சும் கோவம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இருந்த நிதர்சனத்தை பேசியிருக்கிறேன். நன்றி மக்களே.